ஹலோ மக்களே! எல்லா பேரும் சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய நபரா இருந்தா, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களால ரெகுலர் சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் டான் 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 ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஓகே. இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்திருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாமா? தங்கலான். இந்த படம் ஜான் 26 ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. என்ன இது? அந்த படத்தை ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 30+ டேஸ் இருக்கு. ஓகேவா? சோ இப்போ வந்திருக்க ஒரு நியூஸ பார்த்தா, நம்மளுக்கு இந்த படம் ஜான் 26 ரிலீஸ் ஆகுமான்ற ஒரு விஷயம் ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. என்னடா அதாவது என்னன்னா, நம்ம ரஞ்சித் எல்லா ஷூட்டையும் முடிச்சுட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்கும்போது, அவருக்கு ஒரு சில ஷாட்ஸ் எல்லாம் மறுபடியும் ரீஷூட் பண்ணணும்னு சொல்லி அவர் பர்சனலா ஃபீல் பண்றாராம். இதுக்கு மட்டும் கத்துதா அது? அதனால மறுபடியும் ரீஷூட் போறாங்கன்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. இன்கேஸ் இது நடக்கும் பட்சத்தில் டெஃபினட்டா இந்த படம் ஜான் 26க்கு ரிலீஸ் ஆகாது. அதை விட கொஞ்சம் தள்ளி போகுன்ற மாதிரியான ஒரு சில விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. எதுக்காக? ஏன் இப்படி செஞ்ச? அது போக ஆல்ரெடி நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், இது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. ஓகேவா? அதாவது என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டூடியோ கிரீன் சிவகார்த்திகேயனோட அயலான் படத்துக்கு ஆப்போசிட்ல தங்கலான ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணாங்க, புஷ் பண்ணாங்க. சோ அவங்களால ரிலீஸ் பண்ண முடியலன்னு சொல்லி தான் ஜான் 26க்கு வச்சாங்க. ஆனா ரஞ்சித் அவர் சொன்ன டேட் மார்ச் அந்த டைம்ல தான் ரிலீஸ் பண்ணலான்ற மாதிரி ஒரு பிளான் வச்சிருந்தாராம். பட் ஸ்டூடியோ கிரீன் புஷ் பண்ணதுனால ஜனவரிக்கு மாத்துனாங்கன்ற மாதிரியான ஒரு சில விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. மேபி இதெல்லாம் லிங்க் பண்ணி பார்த்தா ஒருவேளை இருக்குமோன்ற ஃபீல் இருக்கு. ஆனா கன்ஃபார்மா நம்மளுக்கு இதுதான் நடந்திருக்குன்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது. சோ அதனால விட்டுருவோம். சோ அவ்வளவுதான். படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையான்னு சொல்லி படக்குழு தான் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணணும். அவங்க அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அது போக இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹேவ் எ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாடா, பை பை.